என்ன ஐஸ்கிரீம்? என்னமோ சொல்லலாம் சொல்லிட்டு இப்படி ஐஸ்கிரீம் கடன் கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன மேட்டர்? பாரு என்ன பாரு. என்னது? அருண் ஐஸ்கிரீமு அப்படின்னு சொன்னேன். ஐயோ சுத்தப்பல். நீ சொல்ல வந்தது நான் சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. இதுடா கரெக்ட்டா சொல்றேன். கரெக்ட்டா சொல்றியா? கட்ட வேண்டாமா? அப்புறம் வச்சுக்கலாம். ஐயே என்னப்பா எழுதுற? அரசியலா? அரசியலை பத்தி எழுதி இன்னொரு கூட்டத்தை கதை சொல்லலாம் பாக்குறியா? இது அரசியல் இல்லையா, காதல். காதலா? ஐயே அந்த கன்றாவியில நம்மளுக்கு எதுக்குப்பா? இங்க பாரு, பாய் கடையில பிரியாணி வேணும் வந்தேன். அவன் மேலாளதான் கட்டினான். அந்த வேலையாகாது, பீஸ் பூரா அடியில் தான் இருக்கு. நல்லா கிண்டி கிளறி கட்டுன்னு வாங்கிட்டு வந்தேன்ப்பா. நம்ம காதல் சக்சஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு ஊன் உறக்கம் தேன் தெருக்கூத்து எதுவுமே கிடையாது. ஊன் உறக்கம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதென்ன தேன் தெருக்கூத்து? அதான கவிதை. இப்ப ஊன் ஆரம்பிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் தேன் நான் ஏன் தேன். ஐயே என்னது ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசிட்டு அடுக்கு மலிக்கிறேன். மைதிலி கொஞ்சிட மைவிழி கெஞ்சிட கைவளை நெஞ்சில் உலாவியதே தையலி பொன்முக மையனின் மார்பினில் மையனில் கொஞ்சி குலாவியதே. மைதிலி கொஞ்சிட மைவிழி கெஞ்சிட கைவளை நெஞ்சில் உலாவியதே தையலி பொன்முக மையனின் மார்பினில் மையனில் கொஞ்சி குலாவியதே. துளி துளி பனி துளி துவளது மலர்கிளி விடி விடி மை விடி விரதத்தில் மெய்விடி அடிவானதில் ஒரு சேலை நெய்து உன் மேனிக்கு நான் தரவா? அந்த சேலையை போல் உன்னை சேர்ந்து கொண்டு என் தேவையை நான் பெறவா? துளி துளி பனி துளி துவளது மலர்கிளி விடி விடி மை விடி விரதத்தில் மைதிலி. கண்ணடிக்கும் செம்பருத்தி என் முகத்தை முன்னிறுத்தி கனவு குளிக்குதே. முன்னழகு அல்ல அல்ல பின்னழகு பின்ன பின்ன மனதை கலக்குதே. கண்ணடிக்கும் செம்பருத்தி என் முகத்தை முன்னிறுத்தி கனவில் குளிக்குதே. முன்னழகு அல்ல அல்ல பின்னழகு பின்ன பின்ன மனதை கலக்குதே. உன்னை பார்த்து பார்த்து சிவந்தேன் உடல் பாதி வேர்த்து கரைந்தேன் என்னை சேர்த்து சேர்த்து அழைத்து தினம் தேக சாந்தி நடத்து. சொர்க்கம் எங்கே பெண்ணில் என்று சொன்னார்களே நிஜமா 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 துளி துளி பனி துளி துவளது மலர்கிளி விடி விடி மை விழி விரகத்தின் மனதிலே. மங்கையனை பந்தடித்து அங்கமெங்கும் பங்கெடுத்து மடியில் கிறங்கவா.
இவள் நீரில் நீந்தும் தேரோ முகம் மார்பில் சூடும் பூவோ இடை தீண்டு தூண்டும் நெருப்போ உடல் காதல் காந்த கொதிப்போ துளி துளி பனி துளி துவளது மலக்கிளி விழி விழி மை விழி விரகத்தில் மைதிலி அடிவானவில் ஒரு சேலை நிது உன் மேனிக்கு நான் தரவா அந்த சேலையை போல் உன்னை சேர்ந்து கொண்டு என் தேவை நான் பெறவா துளி துளி பனி துளி துவளது மலக்கிளி விழி விழி மை விழி விரகத்தில் மைதிலி மகனே, அப்பா சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன்லடா. செஞ்சிடறேன்ப்பா. கோட்டை விட்டுறாதரா. சரிப்பா. எடுத்துட்டு வந்த டப்பெல்லாம் காலி ஆயிடுச்சுடா. கரெக்டா செஞ்சிரு. ஹலோ அங்கிள். இந்த உன்னை பார்த்தா மகாலட்சுமியோட மறுபிறவி மாதிரி இருக்குமா? அது எப்படிமா 360 கோடி முகத்துல தேக்கி வச்சிருக்கிறேன். நீ போமா, மாப்பிள வருவான். அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. வர்ற ஆத்திரத்துக்கு நானே அடிச்சு கொன்னுடுவேன். சும்மா தைரியமா போடா. நம்ம குலதெய்வத்தை மனசுல நினைச்சு போ. போடா. போயிட்டுமா? ஓ போடா. என்ன வந்து எங்க அப்பா ஒரு மக்கு. அதுக்கு என்ன இப்போ? எங்க அப்பா சொன்னாரு. என்னன்னு கேள. என்ன? எங்க அப்பா சொன்னாரு இந்த மாதிரி கைய பிடிச்சி அந்த கையையும் பிடிக்கணும். சத்தம் போடாத, சத்தம் போடாத. சொன்னாரு. ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க ஆள் இல்லையா? இந்த வீட்டுல எப்பேற்பட்ட தப்பு நடக்குது, இத கேட்க ஆளே இல்லையா? தங்கச்சி இங்க வாமா. மாப்பிள்ள இங்க வாங்க. மாப்பிள்ள இங்க வாங்க. டேய் டேய், கதவு தரடா பாவி. கதவு தரடா, கதவு தர. கதவு தரடா, கதவு தரடா பாவி. ஏண்டா தாயா பிள்ளையா பழகின வீட்டுல இப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டேடா. பண்ணுவியா பண்ணுவியா பண்ணலையா? பண்ணலையா? சொல்றா, மரியாதையா சொல்றா. சாமி நான் தான் கெடுத்தேன். கெடுத்தது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள, வயசு கோளாறுல ஒரு வாலிப விபத்து நடந்து போச்சு மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. தங்கச்சிமா ஒரு தப்பு நடந்து போச்சுமா, என்ன மன்னிச்சுக்கமா. ஐயோ ஐயோ, கற்பூர சிலை மாதிரி இருக்கிறியே, உன்னை கற்பழிக்க அவனுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அங்கிள், will you please stop it? அவர் என்ன கெடுக்கவும் இல்ல, நான் கெட்டு போகவும் இல்ல. போதுமா? அம்மாடி, கெட்டு போன எந்த பொண்ணுமே தான் கெட்டு போயிட்டேன்னு சொல்ல மாட்டாமா. அது குடும்ப கௌரவமா, பாரம்பரிய விஷயமா. அம்மாடி, தயவு செஞ்சு கெட்டு போயிட்டேன்னு சொல்லுமா, அவனையும் உனக்கு கட்டி வச்சிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க வேணும்னா 2 பேரும் சேர்ந்து போய் சொல்றீங்க. ஐயோ, இதெல்லாம் பொய் இல்லம்மா, தயவு செய்து சொல்லுமா. ஆமான்னு ஒத்துக்கம்மா, கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீலகோயில், ப்ளூபர்ட் கம்மியா. அப்பா போடா, கூப்பிடுறல. வாடாங்க. எப்படி இருந்தது? பெரிய நீ. நான் கெடுக்கலடா சாமி, எங்க அப்பா தாண்டா அப்படி சொல்ல சொன்னா. ஏய், ஏன்டா பேச்ச மாத்தி பேசுற? உனக்கு கொடுத்தா தெரியுமில்ல. ஏண்டா வீட்டுல உட்காந்துட்டு ஓசியில சோறுங்கிறது மட்டும் இல்லாம அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கு? இன்னையே பெரிய நினைப்பு. உன் பொண்ணு ரொம்ப ஒழுங்கா. என் பையன் உன் பொண்ணை கெடுக்கலனாலும் உன் பொண்ணு ஏற்கனவே கெட்டு போனவன். இவன் யாரியா? அனாதை, ஊரு பேர் தெரியாதவன், ஜாதி ஜனம் இல்லாதவன். இவனோட இவன் ஊரெல்லாம் லோலோன்னு சுத்துறாயா. அதனால இவன் கெட்டு போனவதான். ஏண்டா ஊட்டியில பொடிக்கிட்டு இருந்த நாய் இங்க வந்து சைட் அடிச்சு சுத்துறியா?
ஹோல்டான் பெருசு ஏன் அவசரப்படுறீங்க? இனிமே ஒரு கொலையை பண்ணி போட்டு ஜெயிலுக்கு போறீங்களா? இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பிரதர் ஒண்ணு வேற ஜாதியோ வேற ஜனமோ இல்ல. உங்க சாதி தான், உங்க ஜனம் தான். ஆனா ஆமாங்க, உங்க அக்கா ராசகா இருக்குல்ல, அவங்க பையன் தான் உங்க பிரதரு. இந்துவ கல்யாணம் பண்ணக்கூடிய ஆல் ரைட்ஸ் நம்ம பிரதர் தான் இருக்கு. ஆமாண்ணா சொல்றீங்களா? அந்த ரைட்ஸ்ல அதை கூட்டு போய் பாட்டு கேட்டு பாடிப்பாரு, பார்க்கல ஒதுங்கி இருப்பாரு. அதையும் கூப்பிட்டு பெரிய விஷயமா பேசிருக்கானே. இது பாருங்க, என்னுடைய கடந்த கால வரலாறு ரொம்ப யோகியமா இருக்கிறதுனால நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே நீங்க எங்க சொன்ன விஷயம் தானே, சொல்லுங்களேன் அவங்ககிட்ட. ஆமா மாப்பிள்ள, தான் மனசுக்கு பிடிச்சவனை உங்க அக்கா ராஜம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கே குடும்பத்துல இருந்து உங்க அப்பா அவளை தள்ளி வச்சுட்டாரு. அதே அப்பா தான் சொந்தம் விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக உனக்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சாரு. அக்கா சொந்தம் மட்டும் என்ன சும்மாவா? இன்னைக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அன்னைக்கு விட்டு போன சொந்தம் இன்னைக்கு ஒன்னா சேரும். மாப்பிள்ள, நீ எடுக்கிற முடிவு எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா அது நல்ல முடிவா இருக்கணும். யோ குங்கும போட்டு குறுக்க பூந்து என் கோட்டையே உடைச்சியா. 360 கோடி க்ளோஸ். அப்பா இன்னும் நொப்பா, உனக்கு வாங்கி கொடுத்த கலர் சட்டையை நானே போட்டுட்டு கணக்கு பண்ணிருக்க வேண்டாம். நீ கோச்சுக்காதம்மா, வர வாடா. நீலக்குதிரை போடா. சொல்றீங்களா? என்னடா லூக்கு போட்ட? அப்பா போட்ட பெருசு ரொம்ப ஃபீலிங்கோட போகுது. பெருசு நீங்க வேற கேட் பண்ணுங்க போங்க. இந்த மேட்ரு உங்க 2 பேருக்கு ஏற்கனவே தெரியும். இதை ஒரு பெரிய சஸ்பென்ஸ்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எப்படியோ 360க்கு நான் வேற ரூட்ல பிளான் பண்ணேன், நீ வேற ரூட்ல கேரக்ட் பண்ணிட்டேன். எனக்கோ நம்ம டீம் செக்ஸ் எப்ப ஊட்டி கிளம்புறீங்க? எதுக்கு? நீ 360 க்ரோஸ்க்கு அதிபதி ஆயிட்ட. உனக்கு ஒன் டே மேட்ச்சுக்கு நான் ஆளே ரெடி பண்ணணும்ல. நான் ராமர் மாதிரி, நான் அனுமான் மாதிரி. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட அவ மனசுக்கு பிடிச்சவனை கட்டி வச்சா வாழ்க்கையில நல்லா இருப்பா. என்ன சொல்ற? இல்ல, அவங்க 2 பேரும் நெருங்கி பழகிறத நானே பார்த்திருக்கேன். அவ ஆசைப்படுறது இருக்கட்டும், இதுல உன்னோட விருப்பம் என்ன? எனக்கு முழு சம்மதம். எனக்கு அது போதும். ப்ளூ கலரு, பச்சை கலரு, ரெட். கண்ணா, இந்த பக்கம் கொஞ்சம் திரும்ப. அடாடாடாடாடா, என்ற கண்ணுக்கு எந்த கலர் வச்சு பார்த்தாலும் உனக்கு சூட்டபிளா தான் தெரியும். உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை தானே முகூர்த்தத்துக்கு கட்டுவேன். என்ன கண்ணு நீ இப்படி சொல்லி என்ன மண்ட குழப்பம் பண்ணிட்டியா? அம்மா பத்திரிகை கொண்டு வந்திருக்கம்மா. யாரப்பா? ராசப்பா. பத்திரிகை கொண்டாடுறதுக்கு இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சதா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாட முடியா? அந்த வரைக்கும் மேல வா வா. வந்துட்டானுங்க. என்னாச்சு? எனக்கு தெரியுமா அவர் இப்படி செய்வாருன்னு? யாரு சொல்ற? எனக்கு அம்மா யாரு? ஐயோ, நான் தான் விடுற மம்மி. அது இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு அந்த சந்தேகம் வந்தது. இத பாருமா, இத பாரு. இந்த பத்திரிகையில என்ன அடிச்சிருக்குன்னு பாரு. என்ன அடிச்சிருக்குது? சிவபார்வதியின் மகளான இந்துவுக்கும் அப்படியே அடிச்சிருக்கு. அவர் கம்பெனிக்கு வேணா அப்படி பேர் வைக்கலாம், ஆனா எனக்கு அம்மா அண்ணா அது நீதான். உன் பேர் மட்டும்தான் வரணும். அவருக்கு பொண்டாட்டி 2ன்னா எனக்கு அம்மா 2 ஆயிடுமா? அவரை எதுக்குமா கல்யாணம் கட்டிக்கிட்ட? அதுக்கு பேசாம அவருக்கு வப்பாட்டியாவே இருந்திருக்கலாம். இல்ல வேற யாருக்காவது 2 தரமா போயிருந்திருக்கலாம். என்னது நீ பெரிய பெரிய பேச்சல பேசிட்டு இருக்கற? நான் ஒரு ஆசைப்பட்டு தான கட்டிக்கிட்டேன். நீ ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டமா? ஆனா அவர் உன் மேல பாசமா இருக்காரா? பாசமா தான் இருக்காரு. இல்லம்மா, அவர் உன்னை ஒரு பொண்டாட்டியாவே மதிக்கல. எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா கூட ஜோடி போட்டுட்டு ஊர் சுத்துறாரு தவிர என்னைக்காவது இங்கே ஒரு குடும்பம் இருக்கு நினைச்சிருக்காரா? நினைக்கிறதே நமக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமா, நீ ஒரு இழுச்ச வச்சு கடிச்சிருக்கல. உனக்கு 3 வேளை சோறும் சரி பாதி சொத்தும் கொடுத்துட்டா நீ பேசாம இருந்துருவ. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நோ, இவ்வளவு நாள் அவராலையும் அந்த அம்மாவாலையும் நான் பட்ட அவமானம் போதும். அது என் கல்யாணத்துல நடக்க கூடாது. மொத்தத்துல என் கல்யாணத்துக்கு அந்த அம்மா வரக்கூடாது. அப்படி வந்தா நாங்க கல்யாணம் போட நிக்க மாட்டேன். பாத்தீங்களா மாமா, அந்த பிள்ளை என்ன சொல்லி போறான்னு? இன்னைக்கு அங்க போயிருந்தேன். இந்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? என்னமோ அவ கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதாமா. அவ அப்படி சொல்லிருக்க மாட்டா, நீங்க சாப்பிடுங்க. ஏன் அந்த கழுதை அப்படி சொல்லிச்சுக்கிற அப்புறம் சொல்லிருக்க மாட்டாள்னா? அவ அப்படி சொல்லிருக்க மாட்டா, நீங்க சாப்பிடுங்களேன். அட சொன்னாமா, ஏன் முன்னாடி தானே சொன்னா? அவ உங்களை வர வேண்டாம்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் என்னதான் வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பா.
பொண்ணை வரக்கூடாதுன்னு அவ சொல்லலாமா? நீ இல்லாம அந்த கல்யாணத்துக்கு நான் மட்டும் போயிருவனாக்கு போக மாட்டேன். நீ இல்லாம அந்த கல்யாணத்துக்கு நான் போகவே மாட்டேன்.